நேற்று கந்தன் மலைன்னு ஒரு படங்க ஹெச் ராஜா நடிச்சிருக்காப்ல. அந்த படம் மாதிரி ஒரு கேடுகட்ட கேவலமான குப்பை படம் அது வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. உட்கார்ந்து பார்த்தா ஒரு காட்சி பார்க்க முடியல. அதாவது மதவெறுப்பு, சாதி துவேஷம், கேவலமான பிற்போக்கு சிந்தனை, இது எல்லாத்தையும் தூண்டி இந்த தமிழ் சமூகத்தை உடைப்பதற்கு தமிழனா திறன் இருப்பது மட்டும் தான் எல்லாருக்கும் தீர்வா இருக்குமா? தமிழ் சமூகத்தை எப்படி உடைக்கலாம்? வசனமே வைக்கிறாங்க. கல்ல விட்டு அருவா ஆட்டை மட்டும் வெட்டாது, ஆளையும் வெட்டும். ஆசாரி செஞ்ச அருவா யார வேணாலும் வெட்டும். அது கல்லர் பிடிச்சானே, நாடார் பிடிச்சானே, கோனார் பிடிச்சானே, செட்டியார் பிடிச்சானே, முதலியார் பிடிச்சானே, பிள்ளைமார் பிடிச்சானே, முஸ்லீம் பிடிச்சானே, இந்து பிடிச்சானே, கிறிஸ்தவ பிடிச்சானே, அருவால பிடிச்சு வெட்ட தெரிஞ்சு எவன் பிடிச்சா வெட்டும். இது ஒரு வசனம் எழுதிருக்கீங்க. அதுல ஹெச் ராஜா அவர் கெட்ட கேட்டுக்கு மீசை, அவர் ஊர்ல பெரிய தலைக்கட்டாமா, எங்கிட்டு பார்த்தாலும் தலைக்கட்டு தெரியல. மீசங்கிறது ஒரு ஆன்ம, மீசை வச்சா ஒரு இது வீரம். வீரங்கிறது உயிரில் இல்லடா, உயிரில் இருக்குடா வீரங்கிறது. முத்துராமலிங்க தேவர் மீசை வச்சாரா? அவர் வீரம் உள்ளவர்கள் கிடையாதா? மீசை எங்க தலைவர் பிரபாகரன் மீசை எல்லாம் வந்து இருந்தாரு, வீரமா இல்லையா? புலிகேசி மீசை, புலிகேசி மீசை மேல இருக்கும், இது இங்கிட்டு நிக்குது, இப்படி நட்டுக்கிட்டு ஒரு கம்பியை கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஒரு மீசையை கூட வளர்த்து 10 நாள் சேவ் பண்ணாம மீசையை முறுக்க தரல. மீசை முறுக்கணும், சும்மா முறுக்காம கம்பியை வச்சு முறுக்கிக்கிட்டு அதுக்குள்ள சாதி மத துவேஷத்தை கிண்டி விட்டு அது நாடக கதைன்னு ஒண்ணு போட்டுக்கிறது. நான் அதை பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இது மாதிரியான கேடுகட்ட மாதிரியான கதைகளையும் கதைக்களத்தையும் வசனத்தையும் எழுதி தமிழ் சமூகத்துல ஒரு படத்தை எடுத்துட முடியுது. அந்த படத்தை எடுத்து வைக்க கிடையாது, அதை எடுத்து போட்டு இல்ல QR கோட் 5-6 QR கோட் 5-6 QR கோட போட்டு கந்தன் மலை படத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தானே நாட்டே ஆள்றீங்க. பிஜேபி தான் நாட்டே ஆளுது. ஏற்கனவே BM ஃபண்ட் பிரதமர் மோடி வாங்கினது பத்தாதா? இல்ல கந்தன் மலைக்கு எவ்வளவு ஸ்பான்சர் பண்ணணுமா?